வணக்கம் வியூவர்ஸ், ஜெயஸ்ரீ Balan-Learn Astrology. நான் இன்னைக்கு சூரியன், செவ்வாய், குரு அதனுடைய கிரக சேர்க்கை கன்ஜக்ஷன் இருந்தால் அதனுடைய பலன்களை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு விவரமாக சொல்லித்தரலான்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayashree@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அதுக்கு மேட்ருக்கு வரேன். அதாவது நான் தமிழ்நாடு அண்டு ஏடிஎம்கேவுடைய என்னுடைய அனலைசிஸை போட்டிருந்தேன். அதில் நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு. எனக்கா மெட்ராஸ் சிட்டி அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்தது. ஸோ அந்த டேட்டை தான் நீங்கள் ஜாதகமாக எடுத்து போடணும், 1947 நீங்கள் எடுத்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் எழுதியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு விளக்கம், எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை உங்களுக்கு சொல்லலான்ட்டு ஒரு உதாரணத்தோடு சொல்லலான்ட்டு இருக்கேன். அதாவது 1980 ஒரு குழந்தை அது போய் கிராமத்தில் பிறந்திருக்கவா, கிராமத்துக்காரன். அவள் என்ன பண்ணினா தன்னோட பிள்ளைக்கு பஞ்சாமிர்தம்னு பேர் வச்சுட்டா. அப்போது அந்த பிள்ளை என்ன பண்ணுறது, முதல்ல வளரும் போதெல்லாம் அதுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் பெரியவனாக ஆனதுக்கப்புறம் அது பேர் பஞ்சாமிர்தம் அப்படிங்கும்போது அது பிடிக்கலை. அதனால் அது போய் நிறையா கெஸ்டட் ஆஃபீஸெல்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப இதுக்கப்புறம் ஒரு வழியாக பஞ்சாபகேசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரை மாற்றிக்கிட்டா. இப்போது நம்ம பஞ்சாபகேசன் என்றைக்கு மாற்றின்றதோ அதில் நிறையா உங்களுக்கு அப்ளை பண்ணுற நாள் இருக்குது, அப்ரூவலால் நாள் இருக்குது, அதுக்கப்புறம் அதை நம்ம பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த நாள் இருக்குது, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பார்த்து இது மாதிரி உனக்கு கெஸ்டட் ஆஃபீஸில் நிறையா நாள் இருக்குது. ஸோ அந்த நாளை போட்டு ஜாதகம் பண்ணினா இந்த பையனுக்கு ஜாதகம் ரிப்போர்ட் கரெக்டாக வருமா, இல்லை கரெக்டாக அவன் பிறந்த டயத்துக்கு நம்ம எப்போ எல்லாருக்கும் ஜாதகம் பண்ணுறோமே அந்த மாதிரி ஜாதகம் பண்ணினா இந்த பையனுக்கு ஜாதகம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் அப்புறம் அடுத்தது நான் என்றைக்கும் என்னுடைய வீடியோவில் நானே காஸ்ட்டை பற்றி எனக்கு துளி கூட எனக்கு அதை வச்சு எந்த வீடியோவும் நான் போட மாட்டேன். ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு பகவான் சொல்லி கொடுத்தது தெய்வம் மனுஷரூப்பேன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கா. நாம் தான் தெய்வம் யார், தெய்வம் எங்கன்னு பிடிச்சி உட்காந்துட்டுருக்கோம், தேடின்னு உட்காந்துட்டுருக்கோம். தெய்வம் மனுஷராக நம்மளோடையே தான் வாழ்ந்துட்டுருக்கார். அதனால் நான் சொல்லியிருக்கேன், சக மனிதரே தெய்வம் தான், அவளை நீங்கள் துன்புறுத்தாதீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்னுடைய எந்த வீடியோலையும் ஜெயலலிதாவும் ரஜினிகாந்தோ இல்லை எம்ஜிஆரோ அவள் என்ன காஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அவள் வேற்று நாட்டு ஸ்டேட்டை சேர்ந்தவா அப்படின்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர தமிழ்நாட்டுக்காரா இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர நான் ஜாதி மத வேறுபாடை பற்றி பேசுகிறது கிடையாது. அதனால் யாராவது தப்பாக புரிஞ்சுட்டா அதை நீங்கள் உங்களை திருத்திக்கோங்க. இப்போது காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டா மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய், அதுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்குரியவர் சூரியன். அதே 9ஆம் வீடு தனுருக்கு ஆன குரு. இவா 3 பேருமே நெருப்பு கிரகம். அந்த சூரியன், செவ்வாய், குரு அப்படிங்கிற இந்த 3 கிரகமும் சேர்ந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் அதோடைய கன்ஜக்ஷன் இருந்ததுனாக்க அதனுடைய பலன் எப்படியா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இவா 3 பேருமே இப்போ நெருப்பு கிரகம் இல்லையா. இதெல்லாம் ஃபயர் சைன். மேஷமும் சரி, சிம்மமும் சரி, தனுரும் சரி, இது நெருப்பு ராசி. ஓகேயா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட்டும் நெருப்பு பிளானட் தான். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஆண் கிரகம். ஓகே. ஸோ எல்லாமே ஒரு டாமினேட்டிங், ஆண்னாலே ஒரு டாமினேட்டிங். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனும் குருவும் பார்த்தீங்கன்னா லா. ஓகேயா. ஸோ இவா எப்படி கேட்டால் ஒருத்தருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட். எல்லாருமே ஒருத்தருக்கும் யாருமே எனிமி கிடையாது. சூரியன் எல்லா நெருப்பு ஒரே இதுதான். அது மாதிரி சூரியன் செவ்வாய்க்கும் மதிப்பு கொடுப்பார், குருக்கும் மதிப்பு கொடுப்பார். குருவும் சூரியனும் ரொம்ப ஃப்ரெண்டு. அதே மாதிரியே குருவும் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் மதிப்பு கொடுப்பார். 2 பேரும் தே ஆர் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அப்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டாமினேட்டிங் ஒரு ஆண் ராசி நெருப்பு கிரகம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஜாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டேன்னாக்க அவளுக்கு எதையுமே ஆள்ற சக்தி, எதுவும் ஒரு வில் பவர், ரொம்ப ஹை வில் பவர். அவளுடைய படிப்பு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் இருக்கும். ஹையஸ்ட் லெவலில் இருந்துட்டு அவங்க சாதாரண இதிலே கிடையாது. எதை செஞ்சாலும் அதை துணிவாக செய்கிறது. ஒரு விஷயம் நம்ம நியாயமான விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னாக்க அதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கறது செவ்வாய். அந்த சூரியன்கிறது அந்த இது லா பவர், அந்த இது அத்தாரிட்டி, பவர் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்குறது யார்? சூரியன். அவர் தான் சூரியன். யார்? நம்ம சோல் சிக்னிஃபிகேட்டர். அவர் ஜாதகத்தில் என்ன இருந்ததுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும்போது அவளால் ரொம்ப அழகாக ஒரு தேசத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, அது நேர்மையான பொலிட்டிஷியன். ஏன்னா ஜூபிட்டர் வந்தாச்சு அந்த இடத்துல. ஒரு நேர்மையான பொலிட்டிஷியன், அறிவு சார்ந்த பொலிட்டிஷியன், வெறும் பொலிட்டிஷியன் மட்டும் இல்லை, இல்லாட்டா ரொம்ப பெரிய ஒரு கண்ட்ரிக்கு லீடராக இருக்கணும், ஆர்மி லீடராக இருக்கணும் அப்படின்னாக்கவோ, இல்லை ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கணும்னாலோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு வேணும். அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் அவங்களால அவ்வளோ தூரம் ஜெயிக்க முடியும். அவ்வளோ அழகான ஒரு விஷயம் இது. சப்போஸ் இதில் எந்த ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சால் கூட அதுக்காக அது சக்தி இழந்து போய்டும்னு சொல்ல முடியாது. அதனால இது எல்லாமே ரொம்ப மிகவும், அதாவது படிப்புலேயும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஹையஸ்ட் லெவலில் இருப்பாங்க. நம்மளால் கிட்டக்கு இருந்து பேச முடியாது. அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக, ஏன்னா குருங்கும்போது இப்போ நம்ம குருவை முன்வைத்து பார்க்கும்போது அவள் ஸ்பிரிச்சுவல் லீடராக இருப்பாள். செவ்வாயை முன் வச்சு பார்க்கும்போது அவள் ஆர்மி லீடராக இருப்பாள். சூரியனை முன் வச்சு பார்க்கும்போது அவள் பொலிட்டிக்கல் லீடராக இருப்பாள், இல்லை சினிமா டைரக்டராக இருப்பாள். ஸோ இந்த மாதிரி அதை வைத்து பார்க்கும்போது நம்ம கண்ணோட்டம் மாறும்போது, அதனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தருக்கு ஏற்றாப்புல யாராவது நின்று ஏற்றாப்புல பேச முடியுமா? பிகாஸ் ஹி இஸ் த நம்பர் 1 டைரக்டர். அதே மாதிரியே நீங்கள் பெரிய பெரிய ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு ஏற்றாப்புல நீங்களும் நானெல்லாம் போய் சாதாரணமாக உட்காந்து பேச முடியாது. அதே மாதிரியே ரொம்ப நம்ம பெரியவாளெல்லாம் போய் பார்க்கணும், மகா பெரியவாளை பார்க்கணுமா, இல்லை எவ்வளோ பெரிய பெரிய லீடர், ஸ்பிரிச்சுவல் லீடராக எந்த பெரிய லீடராக இருந்தாலும் சரி, அவளெல்லாம் நம்ம வணங்கி தான் போய் பார்ப்போமே தவிர அவளை நம்ம அதிகாரம் ஹே அப்படி சொல்லி பேச மாட்டோம் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு லீடரோட ஒரு ஜாதகம் அவ்வளோ அருமையாக இருக்கிறது. சப்போஸ் உங்களுக்கு கடகத்துலேயோ இல்லை துலாலையோ இல்லை மீனத்துலேயோ, இதெல்லாம் ஒரு சாந்த ஸ்வரூபமான ஒரு ராசி. அந்த ராசியிலையோ இந்த லக்னத்துலேயோ இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது மகாத்மா காந்தி மாதிரி அவள் பீஸ்ஃபுல்லான வழியில், ஏன்னா இது ரொம்ப சாந்த கிரகம், சாந்த ராசி, அதனால் அவள் எதையும் அடிதடியாக எடுத்துக்க மாட்டாள். இப்போ மகாத்மா காந்தி நம்மளை ரொம்பவும் அந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு வழியில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த அமைப்பே நமக்கு வெளிநாட்டு மக்களுக்கு ஒரு ஆட்டி வச்சுடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதையே ஒரு இதில் போய் மேஷத்தில் போய் இருந்ததுனாக்க அவள் ரொம்ப பெரிய ஆர்மி லீடராக இருப்பாள். ஃபுல் கண்ட்ரியே அவளால் கட்டுக்கொண்டு வர முடியும். அவ்வளோ ஒரு நிமிஷத்தில் டிசைட் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு ஃபயர், அவ்வளோ ஒரு வயத்தில் ஒரு அக்ரஸிவ், அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி, சூரியன் இருக்க அந்த மூளை அப்படி கட்டாக எடுத்து அந்த இந்த லா மீறதான் இது அடியை போடு அப்படி துணிஞ்சு போய் அந்த அடுத்த கண்ட்ரியோட சண்டைக்கு போகிறதுக்கு ஒரு பவர் வேணும். அது எல்லாராலையும் உங்களாலையும் என்னால் பண்ண முடியாது. ஸோ யாருக்காவது இந்த கன்ஜக்ஷன் மேஷத்தில் இருந்ததுன்னா அவள் கண்டிப்பாக ஒன்று போல் இதுவாக இருப்பாள். பெரிய ஆஃபீஸர், இந்த மிலிட்ரி ஆஃபீஸர், லீடிங் ஈவன் கண்ட்ரி லீடராக இருப்பாள். அந்த இல்லைனா டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருப்பாள். இப்போ சப்போஸ் அதே சிம்மத்தில் இந்த கன்ஜக்ஷன் இருந்ததுனாக்க அவள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியனாக இருப்பாள். பொலிட்டிஷியனாக இருப்பாள், இல்லாட்டினா ரொம்ப ஃபிலிம் டைரக்டராக இருப்பாள். ஓகே, இதையே அவள் தனூரில் இருந்தது அப்படின்னா, இந்த கன்ஜக்ஷன் தனூரில் இருந்தது அப்படின்னாக்க அவள் இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி இருப்பாள். பிகாஸ் அவள் இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி க்ரோஸ். இந்த இடத்துல இது குருவோட வீடு, இங்கே குருவோட ஆதிக்கம். அங்கே மேஷத்தில் செவ்வாயோட ஆதிக்கம், சிம்மத்தில் சூரியனோட ஆதிக்கம், இங்கே குருவோட ஆதிக்கம் தனூரில். அதனால இவள் ஸ்பிரிச்சுவல் லீடர், ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஸ்பிரிச்சுவல் லீடராக இருப்பாள். பெரிய பெரிய லீடர்லாம் கூட அவள் காலில் விழுந்து வணங்கிறது. அப்பேற்பட்ட ஸ்பிரிச்சுவல் க்ரௌடை கலெக்ட் பண்ணுறது. அத்தனை பேரும் அப்படியே வாய் அசைஞ்சு அவள் பேசும்போது அவள் சொல்கிற அந்த நியாயமான ஒரு வார்த்தைகளை நம்ம மெய் சிலிர்த்து போய் நின்று பார்க்குறோம் இல்லையா? ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் பேசினாலும் சரி, ஒரு ஃபைட்டர் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஃபைட்டர் பேசினாலும் சரி, ஒரு பொலிட்டிஷியன் ரொம்ப நியாயமான விஷயத்தை பற்றி பேசும்போதும் சரி, நம்மளுடைய அத்தனை அங்கங்களும் அடங்கிடும். நம்ம அவளுடைய பேச்சு அப்படியே ஆண் கேட்டுருப்போம். அதில் உள்ள நியாயங்கள் எல்லாம் நம்ம டக்குன்னு தலையில் போய் உட்காந்துப்போம். அவ்வளோ நியாயமாக பேசும்போது நம்மளை அறியாமே நம்ம அவளுக்கு ஃபாலோவர்ஸ் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிக அருமையான ஜாதகம். இந்த மாதிரியான ஒரு கட்டங்கள்லாம் இருந்ததுனாக்க அது ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இதுதான் எனக்கு செவ்வாய் சூரியன் குரு கன்ஜக்ஷன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை இருந்ததுன்னா அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சது. அடுத்த வீடியோ கேதுவின் பூர நட்சத்திரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பொறுமையாக என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.